வணக்கம். ஸ்ரீ அன்னைக்கலை அறக்கட்டளை மூலிமா இந்த பதிவு வெளியிடுறோம். இன்றைக்கி நம்ம பார்க்குற பதிவு வந்து பார்த்திங்கன்னா ஆவாரை. இது வந்து பார்த்திங்கன்னா ஆவாரையினுடைய பூ, இதனுடைய மருத்துவ குணங்களும் இது எப்படி நம்ம பயன்படுத்தணும் அப்படின்ற வழிமுறைகளையும் நான் வந்து தெளிவாக சொல்கிறேன். அதன் பிரகாரம் செஞ்சிங்கன்னா நிச்சயமாக நல்ல பலன்கள் வந்து இது மூலிமா நமக்கு கிடைக்கும். இதில் முதல்ல வந்து பார்த்திங்கன்னா இந்த பூவை மட்டும் எடுத்து பவுட்ரு பண்ணி வெயிலில் காய வச்சு பவுட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த பவுட்ரு தனியாகவே வந்து நம்ம நெய்யில் சாப்பிட்லாம். தங்க சத்து நிறைந்த ஒரு மூலிகையும் கூட. இதை வந்து பவுட்ரு பண்ணி எடுத்துக்கிட்டு பாலில் வந்து டிகாசனுக்கு பதிலாக இந்த பூ போட்டு கொதிக்க வச்சு அந்த தண்ணியை பாலில் கலந்து பனவெல்லம் இல்லைனா பனங்கற்கண்டு சேர்த்து குடிச்சிட்டு வந்தோம்னா சர்க்கரை நோய் வந்து கட்டுக்குள்ளே இருக்கும். உடல் வந்து தங்க நிறத்துக்கு மாறக்கூடிய அனைத்துமே இது வந்து செய்யக்கூடியதாகவும் இருக்கும். அதாச்சும் முகப்பொலிவு, உடல் பொலிவு வந்து மிக விரைவிலே வந்து தரக்கூடியதாக அந்த பூ வந்து நமக்கு இருக்கும். இந்த பூ வந்து வங்கத்தை வந்து பற்பமாக மாற்றக்கூடிய தன்மை உடையது. தேவைப்படுறவங்க அதையும் வந்து பயன்படுத்திக்கலாம். ஆவார செடியினுடைய வேர், இந்த வேரினுடைய பட்டையும் இந்த தண்டினுடைய பட்டை, இதனுடைய இலை, பூ, இதனுடைய காய், இது வந்து பஞ்சாங்கம் அப்படின்னு சொல்லுவோம். இதை வந்து எடுத்து தனித்தனியாக காய வச்சு பவுட்ராக அரைச்சி எடுத்துக்கங்க. இது ஐந்துமே வந்து பார்த்திங்கன்னா சமமாக சேர்த்து வச்சுக்கோங்க. இப்போ இதனுடன் வந்து பார்த்திங்கன்னா கற்கண்டை வந்து சம அளவு சேர்த்து பவுட்ராக அரைச்சி வச்சுக்கோங்க. காலை மாலை 2 வேளையும் சாப்பிட்டதுக்கு அப்புறம் திருக்கடி அளவு எடுத்து தேனில் சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா உடம்பு வந்து கற்ப உடலாக மாறும் அப்படின்னு வந்து சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் உடல் ஆரோக்கியமாகவும் இருக்கும். பித்தம் சம்பந்தமான நோய்கள் எல்லாத்தையுமே வந்து மிக விரைவாக இதை வந்து சரி செய்யக்கூடியதாகவும் இருக்கும். இதனுடைய வேர்பட்டை, இந்த தண்டினுடைய பட்டையும் எடுத்து நல்லா பஞ்சு போல் நறுக்கி எடுத்துக்கங்க. அப்படி எடுத்துக்கிட்டு அந்த பஞ்சு மாதிரி இருக்கிற வந்து வெள்ளுவாங்கத்தை வந்து சின்ன சின்னதாக, அதாச்சும் இந்த இலை சைஸுக்கு சின்ன சின்னதாக தவிடு தட்டி இந்த தண்டு, அதாச்சும் இந்த பட்டையை வந்து பஞ்சு போல் இடித்து வச்சுருக்கிறது வந்து ஒரு 1/4 கிலோன்னா மிளகு வந்து 100 கிராம் அளவு எடுத்துக்கோங்க. ஒரு சாணக்கில வந்து இந்த பட்டையை பாதி வச்சுட்டு மிளகு 50 கிராம் வச்சுட்டு நடுவில் வந்து வெல்வங்கம் 50 கிராம் இது போல் நறுக்கி சின்ன சின்ன தகுடாக நறுக்கிட்டு வச்சுட்டு அதுக்கு மேலே மிளகு, அதுக்கு மேலே இந்த பட்டையை வச்சுட்டு சீலை பண்ணி 50 வெரைட்டியில் பணம் போட்டிங்கன்னா மஞ்சள் நிறத்தில் வெல்வாங்கம் வந்து பற்பமாக நமக்கு வந்து கிடைக்கும். அதுக்கு முன்னாடி வெல்வாங்கத்தை வந்து நீங்கள் சுத்தி பண்ணிக்கோங்க.
இது மிகவும் ஒரு எளிமையான ஒரு முறை. இந்த பர்ப்பம் வந்து அரிசி எடை அளவுக்கு திரிபாலாவுடன் சேர்த்து சாப்பிட்டோம்னா மூலம் சம்பந்தமான நோய்கள், ஃபைல்ஸ், இது எல்லாமே வந்து 21 நாள் முழுவதுமாக குணமாகும். இது சர்க்கரை நோய் இருக்கிறவங்களும் சாப்பிட்லாம். சர்க்கரை நோய் வந்து முழுமையாக வந்து நார்மலாக அது வந்து நமக்கு வந்து வச்சுக்கும். இதுவும் வந்து ஒரு அனுபவபூர்வமான ஒரு முறை தான். தேவைப்படுறவங்க செஞ்சுக்கலாம். இதில் இன்னமும் அதிகமான மருத்துவ குணங்கள் வந்து நமக்கு இருக்குது. இந்த ஆவாரம் மொத்தமாக எடுத்து வெட்டி எடுத்து காய வச்சு கொளுத்தி சாம்பலாக இருக்குங்க. இந்த சாம்பல் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வெண்மையாக வந்து பூத்து இருந்தால் தான் நமக்கு வந்து உப்பு வந்து அதிகமாக கிடைக்கும். அது கருப்பாக இருந்ததுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து உப்பு வந்து கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் அந்த கொளுத்துனதுக்கப்புறம் கொஞ்சம் லைட்டாக விசிறி விட்டிங்கன்னா நல்லா பூத்து வெண்மையாகிடும். அதை எடுத்து 1க்கு 4 பங்கு தண்ணி நல்லா விட்டு கரைச்சி ஒரு 3 நாளைக்கு அப்புறம் அந்த தெளிவு தண்ணியை எடுத்து நீங்கள் பாத்திரத்தில் விட்டு சுண்டை காசினீங்கன்னா உப்பாகவே வந்து நமக்கு கிடைச்சிடும். அந்த உப்பை வந்து அரிசி எடையை நீங்கள் வந்து சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா இதுக்கு முன்னே நான் சொன்ன அனைத்து நோய்களுமே வந்து மிக விரைவாக சரி செய்யக்கூடியதாக இருக்கும். இது வந்து தங்க சத்து நிறைந்த ஒரு மூலிகையும் கூட. தங்க பஸ்பம் சாப்பிட்டா எந்த அளவுக்கு பவரோ அந்த மாதிரி இந்த உப்பு வந்து நமக்கு செயல்படும். தேவைப்படுறவங்க எடுத்து செஞ்சுக்கங்க. மேலும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.